It's loud. வணக்கம், நான் உங்கள் பிரவீன். வெல்கம் டு தமிழ் மோட்டோ விளாகர். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா சாட்டர்டே 6ஆம் தேதி நாம் வந்து மோட்டோ ஷோலுக்காக வந்திருக்கோம் இல்லையா. ஸோ அந்த ஈவெண்ட்டுக்காக தான் நம்ம போயிட்டுருக்கோம். ஸோ மார்னிங்கே வந்து எந்திரிச்சு சாப்பிட்டுட்டு ஸோ கிளம்பி இப்போ வந்து போயிட்டுருக்கோம். நாம் இருக்க இடத்துல இருந்து மோட்டோ ஷோல் ஈவெண்ட் நடக்கிற இடம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1 கிலோமீட்டர் அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ நம்ம வந்து பை வாக்லேயே வந்து போயிடலாம். ஸோ இங்கேருந்து பக்கம் தான், நேற்று வரும்போதே நம்ம பார்த்தோம் இல்லைங்களா. ஸோ மோட்டோ ஷோல் போகிறோம், பயங்கரமாக என்ஜாய் பண்ணுறோம். ஆக்சுவலாக ஈவெண்ட் 12 o'clock அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. நம்ம முன்னாடியே போயிடலாம். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா அங்கே என்னென்ன பண்ணுறாங்க, ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கவர் பண்ண முடியும். சரி வாங்க, இந்த வருஷம் மோட்டோ ஷோல செம்ம ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம். ஸோ இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் எல்லாத்துலேயும் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். Anxiety, filling up every space, no privacy. And silently, it could build and build until you finally see. Whoa, it's taking over, damn no closure, moving closer. No exposure, I just wanna be a loner. Some can't stay sober, looking over all their shoulders. Like moving boulders just to get out of the home. It sucks, I've had enough, I don't wanna feel the stuck under the rug, all my problems that I shove. I got nightmares in my head, I fear that the thoughts build up until I can't hear, that my mind fills up into a creature, and it haunts me somewhere much deeper. I got nightmares in my head, I fear that the thoughts build up until I can't hear, that my mind fills up into a creature, and it haunts me somewhere much deeper. I've been feeling weird, I can't seem to focus good enough. Nothing's really clear, sometimes it could be a little tough. I just need to feel like the end's in sight for me, but let's be really real, anxiety can foggy all this stuff. I've been feeling weird, I can't seem to focus good enough. Nothing's really clear, sometimes it could be a little tough. I just need to feel like the end's in sight for me, but let's be really real, anxiety can foggy all this stuff. It sucks when you finally feel like giving up. Oh God, no luck, everything feels like you're sticky stuck. I'm lost, handcuffed to the bed where I sleep, don't give a fuck. Can't stop, unplug, feeling overwhelmed, I think I've had enough. Gotta find a way to get some energy, gotta find someone who's a good friend of me. I need purpose to make it all worth it, I'm still searching and I'm still learning. I want a life that's filled with memories, not a life with regret in front of me. I need focus to keep me from hopeless psychosis if I keep moping. I got nightmares in my head, I fear. ஸோ கைஸ், நம்ம வந்து டிவிஎஸோட மோட்டோ ஷோ நடக்கிற இடத்துக்கு வந்தாச்சு. ஆக்சுவலாக 12 o'clock வந்து ஓப்பனிங் சொன்னாங்க. 11 o'clock வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஓப்பனிங் செரமனி மாதிரிலாம் பண்ணுவாங்க இல்லையா. ஸோ அதெல்லாம் வந்து பண்ணியிருந்தாங்க. வேறு லெவலில் இருந்துச்சு, நீங்கள் ஃபுட்டேஜில் பார்த்துருப்பீங்க. ஸோ பயங்கரமாக வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக களை கட்டிகிட்டு இருக்கு. அங்கே பாருங்கள், நிறையா பைக்கர்ஸ் வர ஆரம்பிச்சிட்டாங்க பாருங்கள். ஸோ ஒவ்வொரு டீமாக வந்துட்டு இருக்காங்க, ஒவ்வொரு கிளப்பாக வந்துட்டு இருக்காங்க. ஏஓஜி கிளப்னு சொல்லுவாங்க. ஏஓஜி கிளப்ஸ் எல்லாமே ஒவ்வொருத்தங்களாம் வந்துகிட்டே இருக்காங்க. ஸோ நமக்கு கூட வந்து பார்த்திங்கன்னா எல்லோ கலர் பேண்ட் 2 நாளைக்கு, ஸோ 2 டேஸ்க்கு வந்து இந்த மாதிரி பேண்ட் இருந்தால் தான் வந்து உள்ளே வெளியே போகிறதுக்கு வந்து விடுவாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் நமக்கு டிஷர்ட்ஸ் வேறு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்புறமேல அந்த டிஷர்ட்ஸ் போட்டுக்குவோம். ஆக்சுவலாக அந்த மேப் வந்து ஃபெஸ்டிவல் மேப் எப்படி போட்டிருக்காங்க நீங்கள் பாருங்களேன். ஸோ இதான் வந்து மேப். ஸோ கீழே வந்து டர்ட் ட்ராக் இருக்குது, ஃப்ளாட் ட்ராக் இருக்குது, அப்ஸ்டக்கல் ரேசிங் இருக்குது, ஸ்டண்ட் ஏரியா இருக்குது. ஸோ மேலே வந்து பார்த்திங்கன்னா மெயின் ஸ்டேஜ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்பராக எல்லாமே வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லாமே உள்ளே இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் இன்னும் அந்த பக்கம் வந்து ட்ராக்லாம் நிறையா இருக்குது. ஸோ அந்த சைடு போயிட்டு ஸோ அந்த ட்ராக் அண்ட் டீட்டெயில்ஸ்லாம் பார்ப்போம். இங்கே பாருங்கள், ஸ்லோ ரேஸ் பண்ணுறதுக்காக இங்கே போட்டு வச்சுருக்காங்க. ஸோ இங்கே பாருங்கள், ஸோ இங்கே வந்து நம்ம ஸ்லோ ரேஸ் போவோம் இல்லையா, ஸோ அந்த மாதிரி வந்து போட்டிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் அப்ஸ்டக்கல்ஸ் அது இதுன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட ட்ராக்கிங் ஏரியாஸ். இந்த பாருங்கள், இதை வந்து அப்ஸ்டக்கல்ஸோடது. ஸோ நம்ம ஈவெண்ட் நடக்கும்போது இது எல்லாத்தையுமே கவர் பண்ணுவோம். அதே மாதிரி ஒரு மெயின் ஈவெண்ட் நடக்கும்போது கண்டிப்பாக வந்து நம்மளை வந்து கால் பண்ணுவாங்க. ஸோ நம்மளை வந்து முக்கியமாக கூப்பிட்ருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஈவெண்ட்டெல்லாம் வந்து இதான் ஃபஸ்ட் டைம் நம்ம வந்து அட்டன் பண்ணுறது. ஆப்போசிட்லேயே IBW நடக்குதுங்க. ஸோ மோஸ்ட் ஆஃப் தி பைக்கர்ஸ் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா இங்கே தான் இருக்காங்க. கிட்டத்தட்ட பைக் கல்ச்சர் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பைக் மேலே இதாக இருக்க எல்லாருமே கண்டிப்பாக இன்றைக்கி வந்து ஒன்றா இங்கே சேர்ந்துருப்பாங்க. ஸோ இங்கே பாரு,
ரைடர் யூனிட். ஸோ இங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இங்கே தான் பைக்ஸ் எல்லாமே பார்க் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஈவெண்ட்டுக்காக ஸோ பைக்ஸ் எல்லாமே குயிக்காக சர்வீஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அந்த ஏரியாவில் ஃபுல்லாகவே ஸோ ஈவெண்ட்டுக்கான வேலை எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக நடந்துகிட்ருக்கு. ஸோ எக்ஸாக்டாக எத்தனை மணிக்கு ஈவெண்ட் ஸ்டார்ட் ஆகும்னு தெரியல. இன்றைக்கி நாளைக்கு ஈவெண்ட் இருக்கும். ஸோ அதனால் எல்லா இடத்தையும் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம், ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம். ஆக்சுவலாக ஒரு பக்கம் சர்வீஸ் நடக்குது, இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமருக்கு எல்லாமே கான்டெஸ்ட் மாதிரி நிறையா வச்சுட்டு இருக்காங்க. ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கான்டெஸ்ட் அட்டன் பண்ணி இந்த கேப் வந்து நம்ம கொடுத்தாங்க. ஓகே, ஃபைனலாக வந்து ஒரு கேப் கிடச்சிருச்சு டிவிஎஸ் ரேசிங்கோடது. ஸோ இங்கே பாருங்கள் ஃபுல்லாகவே வந்து மெயின்டெனன்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இந்த சைடு வந்து டயர்ஸ், அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஆயில், அப்புறம் வந்து இங்கே கஸ்டமர் கேர், ஜஸ்ட் லைக் ஒரு கான்டெஸ்ட் மாதிரி நடத்திட்டு இருந்தாங்க. நல்லா இருந்துச்சு அதில். ஸோ ஆல்சோ ஒரு ஆர்சிஏ வந்து பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ லைக் ரோட் சைடு அசிஸ்டன்ஸில் வந்து முன்னை விட இப்போ நிறையா இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. லைக் எந்த மாதிரினா, முன்னாடி வந்து சர்வீஸ் காஸ்ட் மட்டும்தான் நமக்கு வந்து போகும், பட் ஸ்பேர்லாம் எதுவும் வராது. பட் இந்த வாட்டி ஆர்சிஏ நீங்கள் போட்டிங்க அப்படின்னா இன்க்ளூடிங் உங்களுக்கு ஸ்பேரும் வந்து பார்த்தீங்கன்னா மாற்றி கொடுக்குற மாதிரி ஒரு சார்ட் வந்து கொடுத்துருக்காங்க. நான் காட்டுறேன் பாருங்கள். லைக் நம்மளோட சிட்டியை பொறுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஏ கிளாஸ், பி கிளாஸ், சி கிளாஸ் பொறுத்து உங்கள் பைக்கோட மாடல் பொறுத்து ஏஎன்சி வந்து இவங்க பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு நல்ல விஷயம். ஆல்சோ இங்கே பாருங்கள் 99 ருபீஸ்லேருந்து 24,800 ருபீஸ் வரைக்கும் இந்த ஏஎன்சியில் பார்ட்டு கூட வந்து கவர் ஆகுது ஆக்சுவலாக. ஸோ அதுதான் வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ இது ஒரு நல்ல விஷயம். ஸோ செம்மையாக ப்ரிப்பேர் ஆகிட்டு இருக்காங்க. ஸோ எப்போ வந்து இந்த டர்ட் ரேஸு, ட்ராக் ரேஸு, ஸ்டண்ட் இதெல்லாம் ஸ்டார்ட் ஆகும்னு சொல்லிட்டு நான் ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். டிஜே வந்து ஈவினிங் தான் நடக்கும். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா அச்சீவர்ஸ் அது இதுன்னு சொல்லிட்டு நிறைய விஷயம் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ நம்ம அப்படியே ஜாலியாக உள்ளுக்குள்ளே சுற்றி பார்த்துட்டு இருப்போம். வாங்க, இன்னும் பார்க்குறதுக்கு நிறையா விஷயம் இருக்குது இந்த ட்ராக்கில். ஸோ ஆக்சுவலாக இது ஒரு கிரவுண்டு சொன்னோம் இல்லையா, அந்த ஸ்லோ ரேசிங்கு, ஸோ அப்ஸ்டக்கல்ஸு அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இது வந்து டர்ட்டு, த்ராட்டில்ஸ் டர்ட்டுன்னு நினைக்கிறேன். ஓகே பாருங்கள், த்ராட்டில் டர்ட்டி. ஸோ டர்ட்டி ரைட்லாம் இங்கே வந்து பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதே மாதிரி இங்கே வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு கிரவுண்ட் ஒன்று இருக்குது. ஸோ இங்கே பாருங்கள், வேறு லெவலு. ஸோ இதெல்லாம் ஸ்டண்ட்டுக்காக எடுத்து வந்திருக்காங்களா? வாவ், பாருங்க கவாசாக்கியில் வேறு மாதிரி ஒரு பைக்கு, ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து டர்ட் பைக். இது செம. இது வந்து ரோட் லீகல் கிடையாதுன்னு நினைக்கிறேன், பட் பார்க்குறதுக்கு செமையாக இருக்குது. பார்த்தீங்களா அப்பாச்சி. ஸோ அனதர் டிவிஎஸ். இது என்ன மாடலு? ஓகே 164V இன்ஜின் தான் இது. ஸோ எல்லா சைடுமே பயங்கரமாக ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. எப்படி வேற மாதிரி. ஸோ நமக்கு இது வந்து ஃபஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸு, பட் எனக்கு வந்து பயங்கர என்ன சொல்கிறது, ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது. ஸோ இந்த ஈவெண்ட்டை வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறதும், அதே மாதிரி இவ்வளோ விஷயங்களை பார்க்குறதுக்கும். பைக் லவர்ஸ் எவ்வளோ பேர் இருக்காங்க. வாவ், மற்ற பிராண்ட்ஸ்லாம் இது பண்ணுறாங்களான்னு எனக்கு தெரியாது. மற்ற பிராண்ட்லாம் பண்ணால் ஐபிடபிள்யூ போயிடுவாங்க. ஐபிடபிள்யூ ஃபார் மிக்சிங் பைக்ஸ், நாட் ஓன்லி செப்பரேட் பைக். பட் டிவிஎஸ் பண்ணுறது வந்து உண்மையுமே பெரிய விஷயம். ஸோ இது வந்து 4th இயர்னு நினைக்கிறேன். செம்மையாக என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும். சுற்றி நான் காட்டுறேன் பாருங்களேன். இங்கே பாருங்கள், எல்லா சைடுமே வந்து கிரவுண்ட்ஸு, பைக்ஸு எல்லாத்துக்கும் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்காங்க. வாவ். ஸோ ஆக்சுவலாக ஈவெண்ட்டில் பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படின்னா பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்ட்ரேஷன் ஏரியா வச்சுருக்காங்க. அங்கே போய்ட்டு நம்ம வந்து ரிஜிஸ்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் ஓன் பைக்கில் வந்தீங்கன்னா உங்கள் பைக்கோட டாக்குமெண்ட்ஸ்லாம் நீங்கள் வந்து காட்டிட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்டர் பண்ணிக்கணும். நீங்கள் ஓன் பைக்கில் வரல அப்படின்ற பட்சத்தில் நாம் வந்து இங்கே ஒவ்வொரு ஈவெண்ட்டுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்ட் கொடுக்குறாங்க. பைக் வந்து 300 ருபீஸ் அப்படி வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். கிட்டத்தட்ட 8 ஈவெண்ட் மேலே இருக்குது. அதில் வந்து மோர் ஆர் லெஸ் 4 or 5 ஈவெண்ட்டில் வந்து நம்ம வந்து ரெண்ட் எடுக்க முடியும். மற்ற ஈவெண்ட்டில் நம்ம ரெண்ட் எடுக்க முடியாது. ஸோ அதனால் இங்கே வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிகிட்டு இருக்காங்க நிறைய விஷயங்கள் வந்து. ஸோ செம்ம சூப்பராக இருக்குது. ஆக்சுவலாக நிறைய விஷயங்கள் வந்து டிவிஎஸ் சைட்லேருந்து நிறையா பண்ணி கொடுத்துட்ருக்காங்க இந்த ஈவெண்ட்டுக்காகவே. நம்ம வந்து பைக் எடுத்துகிட்டு வராமல் வந்தது வந்து பார்த்திங்கன்னா உண்மையில நான் வந்து என் பைக்கை ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணுறேன். ஸோ இங்கே பாருங்கள், இங்கே தான் வந்து ரெஜிஸ்டர். ஸோ இங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ராசஸ் எல்லாமே பண்ணிகிட்ருக்காங்க.
ஸோ ஈவெண்ட்டுக்கு வரவங்க எல்லாருமே இங்கே வந்து ரெஜிஸ்டர் பண்ணி ப்ராசஸ் பண்ணிக்கலாம். ஸோ பாண்டு, ஸோ எந்தெந்த ஈவெண்ட்டில் பார்ட்டிசிபேட் பண்ணுறோமோ அதை பேஸ் பண்ணி வந்து கார்ட்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம வந்து அப்ளை பண்ணிட்டோம்னா அந்த மாதிரி பாண்டில் வந்து சிக்னேச்சர் வாங்கிக்கிறாங்க. நம்மளோட ஒரிஜினல்ஸ் எல்லாமே இங்கே காட்டி ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு அந்தந்த ஈவெண்ட் நடக்கிற இடத்துக்கு நம்ம போயிட வேண்டியதான். அதை பார்த்தீங்கன்னா ஸ்டண்ட் முடிஞ்சிருச்சு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டர்ட் நடந்துட்டு இருக்கு. ஸோ ஒவ்வொரு ஈவெண்ட்டும் ஒவ்வொரு சைடு நடந்துட்டு இருக்கு. ஸோ நம்ம போகலாம், அடுத்தடுத்த ஈவெண்ட் வந்து பார்க்குறதுக்காக போகலாம் நம்ம. ஸோ ஆக்சுவலாக ஸ்டண்ட் ரைடு வந்து இங்கே ஸ்டார்ட் ஆக போகுது. ஜஸ்ட் டெமோஸ்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ அதை தான் நம்மளும் பார்க்க போகிறோம். ஸோ அங்கே பாருங்கள், ஸோ ஸ்டண்ட் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ ஈவெண்ட் ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்றதுனால ஸோ ஒவ்வொருத்தவங்களும் அவங்களோட திறமையை காட்டிகிட்டு இருக்காங்க. வாவ், பைக்ஸ்லாம் வேறு லெவலில் ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. மெயினாக 310 சீரியஸ் தான் வந்து நிறையா இருக்குது. அங்கே பாருங்கள். What a baking system. ஸோ பைக் எல்லாமே அவங்க வார்ம் அப் பண்ணிட்டு இருக்காங்க. ಅವ್ರಿಬ್ರು ಮಾತಾಡಿದ್ರಿ ಏನು ಕೆಲಸ ಅಲ್ಲಿ ಮಾಡೋದು ಮಾಡ್ಬೇ ಕೊಲ್ಲಿ ಕೊಲ್ಲಿ ನೋಡಿ ಒಳಗೆ ಬಂದೇವ Here we are ready. All right, Balaji. Ready in 3, 2, 1, and let's go. All right, there you go. You got a plank of wood there. On top there, it's a sharp left-hander going into U-turn. You need to traverse the tires laid out there. Ooh! Balaji getting almost taken out by the rail there. And then through what I'd like to call the forest. It's the forest patch. You go under a beautiful shrubbery of foliage here. And then over the seesaw. Now that's a tricky part there. And then come down to the final lap here. Swinging through a couple more tires. Over a wood plank. It's a longer, meaner, harder course designed to push you and your machine through the final corner, and it's time. Woo!
ஆக்சுவலாக டர்ட் ட்ராக் வந்து போயிட்டுருக்கு. ஸோ 3 பேர் வந்து ட்ராக் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ செம்ம வைவாக செம்ம ஃபன்னாக இருக்குது. இங்கே பாருங்கள். ஸோ முன்னாடி லீடில் இருக்கிறது வந்து ஒரு உமன் செம்மையாக பண்ணிகிட்டு இருக்காங்க. பாருங்கள், சும்மா தெறிக்க விட்றாங்கப்பா. அவங்க க்ளோஸ்லேயே போயிட்டு இருக்காங்க. பட் இவங்க 2 பேரும் ட்ராக்கை செம்மையாக யூஸ் பண்ணுறாங்க. பாருங்க. வாவ், வெறித்தனம் வெறித்தனம். ஸோ நமக்கு பேக் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டண்ட் மறுபடியும் நடந்துட்டு இருக்கு. கொஞ்ச நேரம் அதை போய் பார்ப்போம். அதுக்கப்புறம் அந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லோ ரேஸ், அப்சக்கிள்ஸ் அதெல்லாம் நடந்துட்டு இருக்கு. ஸோ அந்த சைடு நம்ம போய் பார்ப்போம். வந்து மெயின் ஸ்டேஜ் ஏரியாவுக்கு வந்திருக்கோம். இந்த ஏரியாவில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டண்ட் ப்ராக்டிஸ்லாம் பண்ணுறதுக்காக அந்த மெஷின்லாம் வச்சுருப்பாங்க இல்லையா. ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏரியாவில் வச்சுருக்காங்க. நம்ம அது என்னன்ற செக் பண்ணி பார்ப்போம். ஸோ செக். ஸோ யார் வேணாலும் இது வந்து ட்ரை பண்ணலாம். ஓகே. ஸோ ஆல்சோ அந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா நிறையா பைக்ஸ் எல்லாமே வச்சுருக்காங்க. ஸோ இதை வந்து நம்ம அப்புறமேல வந்து ட்ரை பண்ணுவோம். ஃபஸ்ட்டு உள்ளே போயிட்டு அங்கே என்னென்ன பைக்ஸ்லாம் மாடல்ஸ்லாம் வச்சுருக்காங்கன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு பார்த்துட்டு கவர் பண்ணிட்டு வந்துடும். நான் அதை வந்து ட்ரை பண்ண போகிறேன். எனக்கு வந்து செம்ம க்யூரியஸாக இருக்குது. அங்கே பாருங்கள், ட்ரை பண்ணுறாங்க பாருங்கள். ஸோ அவர் ட்ரை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நம்ம போயிட்டு ஒருக்கா ட்ரை பண்ணி பார்ப்போம். செம்ம ஃபன்னாக இருக்கும். ஸோ பின்னாடி வந்து ஒரு ஆர்ட் மாதிரி ரெடி பண்ணிட்டு இருக்காங்க, 3 டன்னோட ஆர்ட்டு. ஸோ அதான் நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ அவங்க ஃபினிஷ் பண்ணட்டும், நம்ம வந்து பார்ப்போம். ஸோ இந்த பக்கம் ஒரு ஈவெண்ட் ஏரியா இருக்குது. ஸோ வெறித்தனமாக எல்லாருமே வந்து என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இங்கே பாருங்கள், எல்லா இடத்துலேருந்துமே பைக்கர்ஸ்.
எவ்வளோ கண்ட்ரியில் வந்து பைக்ஸ் இருக்குது, எவ்வளோ கண்ட்ரியில் ரைட் பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு. ஸோ எல்லா கண்ட்ரிஸோட இதுவும் போட்டிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து மெயின் ஈவெண்ட் ஏரியா. ஸோ இந்த ஏரியாவில் தான் வந்து பார்த்திங்கன்னா நிறையா விஷயங்கள் இருக்குது. நம்ம இதை ட்ரை பண்ணி ஆகணுமே. ஸோ மெயின் ஸ்டேஜ் வந்து அந்த சைடு இருக்கு. இது ஃபுல்லாகவே வந்து ஃபுட் கோர்ட் ஏரியா தான். ஸோ அங்கே மட்டும் இல்லை, இங்கேயும் பாருங்க. ஸோ சிமுலேஷன்ஸ்லாம் வச்சுருக்காங்க. ஸோ ஸ்க்ரீனில் வந்து சிமுலேஷன்ஸ்லாம் இருக்குது. ஆல்சோ இங்கே பாருங்க, கம்ப்ளீட்லி ட்ராக் சிமுலேஷன். ஸோ ரியல் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இங்கே பண்ண முடியும். ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம ட்ரை பண்ண போகிறோம். Yeah, that's right. ஸோ சிமுலேஷன் நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம். சிமுலேஷன் வச்சிருக்காங்க. அதில் வந்து நம்ம ஃபோட்டோ எடுத்து அதை அப்படியே வந்து விஷுவலாக வந்து நம்ம காட்ட போகிறாங்க. ஸோ அதெல்லாம் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ பார்ப்போமா என்ன அப்படி என்ன வருதுன்னு. நம்ம ஃபேஸ் அப்படியே வந்து விர்ச்சுவலில் காட்டியிருக்கு. நைஸ். ஸோ நம்ம வந்து இதை ஸ்கேன் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ டவுன்லோட் பண்ணியாச்சு. நான் அந்த வீடியோ வந்து உங்களுக்கு நான் ஆட் பண்ணுற பாருங்க எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இங்கே ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. ஸோ ஃபன் பண்ணுறதுக்கு, ஆக்டிவிட்டி பண்ணுறதுக்கு, என்ஜாய் பண்ணுறதுக்குன்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் வந்து டிவிஎஸ் சைட்லேருந்து வச்சுருக்காங்க. செம்ம ரியலாக என்ஜாயபுளாக இருக்குது. ஸோ இன்னும் சில விஷயங்களை வந்து ட்ரை பண்ணலை. ஸோ நம்ம அப்புறமேல் வந்து எல்லாமே ட்ரை பண்ணலாம். பேட்டரி வர கம்மியாகிடுச்சு. எவ்வளோ தான் எடுக்கிறதுன்னு எனக்கும் தெரியல. நம்மளுக்கு எடுத்துகிட்டே இருக்கேன். நிறைய விஷயங்கள் வந்து ஆக்டிவிட்டியாக நடந்துட்டுருக்கு. அது வந்து ரொம்ப நல்ல ஒரு விஷயம். ஓகே, நம்ம போயிட்டு அடுத்த ஏதாச்சும் ஆக்டிவிட்டி இருந்தால் பார்ப்போம். இல்லைனா போய் சாப்பிட்டு வந்துட்டு மிச்சம் எல்லாத்தையுமே வந்து கண்டினியூ பண்ணலாம். Thank you once again. Make some big noise for Syed Asif Ali. Who's Syed? Both of them are looking at me. Syed, the man here. Come on. Put your hands together for Syed Asif Ali and Shamim Khan, my good friends. Time to honor them and to felicitate. Make some noise for Ambi in the house. Come on. Come on, people, make some noise for my girl on stage. Ah, that was brilliant. We're going to do more dancing on stage. That's going to happen in a little while. But for now, we have a massive launch that's about to take. We can do with Ronin what we can do with RTR. And we thought of calling somebody from Indonesia. His name is Nico. Nico, are you there? He is the guy who generally doesn't ride on a motorcycle. And it was very difficult to fly in from Indonesia. And he landed up in Goa. And he came on his bike. So here is the first custom bike that we'll unveil for the first time on a Ronin platform. Can we have you on the stage, Nico, please? Here we go. Make some noise, people.
What a phenomenal looking bike. Wow, that's beautiful looking, Nico. Can you tell us where did you get the inspiration of this motorcycle from? Well, it's been a wild ride. Now, the biggest inspiration was basically we do a lot of racing. We race in the city and the tracks, and we wanted to have something that really represents what we want to do as a passion. So once TVS actually called us and gave us a free canvas, it was, we wanted to build something that was my own. So yeah, it's a pure craftsmanship. The beauty of TVS itself, it's their cutting edge engineering company where we are all about craftsmanship, and I think the blend between two of us just, builds this spectacular motorcycle. You've been telling me a lot about how people love Ronin a lot in Indonesia and Malaysia and other markets you visit. Why do you choose Ronin and why did you choose this kind of customization on this motorcycle, and where did you get this inspiration of making this Mizuno, as you call it, right? Yes, so it is quite hard to actually build a bike once it's actually a sculpture like Ronin. I always find Ronin to have the best platform. It's so easy. I mean, you can tinkle it with some simple tools at home. Harsh, what you designed, and can you tell us a little bit about it? So Harsh, can you tell us about this? I think it's again on Ronin platform. Yes. And you always have a lot of design inspiration for Ronin. Yes. Why do you think Ronin is such a simple or such a beautiful canvas to make beautiful motorcycle, beautiful customization? Oh wow. So what do you call it? I drove from Indonesia here, That took a while. Sorry, guys, you had to wait for that. How did they allow you to get this bike in a custom? Yeah, this is something else. Isn't it awesome? Isn't it beautiful? What do you guys think of it? So could you tell us about this bike? How did you build it? How much time did it take to build? What is so different? Oh man, this is something else, RTR, and I said, you know what? Can you give me another bike? So we have two of them now. We wanted to have something that was really masculine. I think an RTR, when I ride a standard RTR, it just makes me feel very masculine, And I wanted to really emphasize that, and that's why you see the bike's got very sharp lines, just giving it that really aggression. I believe a lot of people believe that the exhaust actually sits in the bottom. It's actually not. It's part of the radiator. The exhaust actually sits in the back here. Yeah, I mean, I don't know if you can see it in the camera later. In the red back there, there's the exhaust there. You can see there. It's got the twin exhaust on the back. கஸ்டம் பண்ண ரோனின் பைக்ஸ் வந்து இங்கே நிறையா வச்சுருக்காங்க. ஸோ அந்த ரோனின் பைக்ஸை தான் வந்து நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ரோனின் பைக்ஸ் மட்டும் கிடையாது, அப்பாச்சி பைக்ஸும் வந்து வச்சுருக்காங்க. ஸோ எந்த அளவுக்கு கஸ்டம் பண்ணி வச்சுருக்காங்க, எந்த அளவுக்கு பைக்ஸ் ரெடி பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாமா? பாருங்கள், லைக் அ ரோனின். வாவ். ஓகே, உள்ளே என்ன இருக்குன்னு பார்க்கலாமா? ஸோ இது ஸ்டாண்டர்ட் ரோனின். ஸோ இது மூணுமே வந்து ஸ்டாண்டர்ட் ரோனின். ஸோ இது எல்லாருமே ஷோரூமில் பார்த்துருப்பீங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பியூர்லி நேக்கட். இங்கே பாருங்கள், பியூர்லி நேக்கட். ஒன்லி இன்ஜின் இருக்குது, டேங்க் இருக்குது, அப்புறம் மோனோ ஷாக் இருக்குது. ஸோ கம்ப்ளீட்லி வந்து ரக்கட் டயர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே பாருங்கள், பார்க்குறதுக்கு செம்ம கிளாஸியாக இருக்குல்ல. ஸோ அப்சைட் டவுன் USD ஃபோர்க்கு கொடுத்துருக்காங்க, சிங்கிள் மோனோ ஷாக் கொடுத்துருக்காங்க. வண்டி பார்க்குறதுக்கு அப்படியே ஃபுல்லாக நேக்கட்டாக இருக்குது பாருங்கள். வாவ், செம்மையாக ரெடி பண்ணியிருக்காங்களே. ஸோ அனதர் ஒன் இங்கே பாருங்கள், இது வந்து இன்னொரு கஸ்டம் பைக்கு. ஸோ சேம் ரோனின் தான். ஸோ இவருங்க புல்லட் மாதிரியே பண்ணியிருக்காங்க பார்க்குறதுக்கு. இது இண்டிகேட்டர் ஆக்சுவலாக. ஸோ இங்கே ஒரு கிராஃபிக் டிசைன் வந்து கொடுத்துருக்காங்க. சேம் ஹெட்லைட்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. இதில் பாருங்கள், ஸோ நிறைய விஷயம் வந்து கொடுத்துருக்காங்க. இது லைக் வந்து நார்த்து பார்க்குறதுக்காக காம்பஸ். ஸோ கஸ்டம் டிஸ்பிளே. ஸோ ஃபுல்லி கார்கில் விஜய் திவா. ஸோ கார்கிலோட மெமரிக்காக பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ செம்ம ஸ்மூத்தியான ஒரு லெதர் ஃபினிஷு. பேக்கில் ஃபுல்லாகவே வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் கொடுத்துருக்காங்க.
அது பாருங்கள், இந்தியன் ஆர்மிக்காகவே மேக் பண்ண மாதிரி இருக்குது. மாதிரி இல்லை, மேக் பண்ணது தான். இங்கே பாருங்கள். ஸோ செமையாக இருக்குது. ஆல்மோஸ்ட் ஒரு ஃபாக் லேம்ப் வேறு இருக்குது. ஏன்னா பெரிய ஃபாக் லேம்பே போட்டிருக்காங்க. வாவ், செமையாக இருக்குது. ஸோ இது இல்லாமல் இன்னும் அங்கே வந்து கஸ்டம் பைக்ஸ் வேறு ஸ்டேஜில் வந்து காட்டிகிட்டு இருந்தாங்க. அதுவும் வேறு லெவலு. Wow. I'm sorry. It is loud. ஸோ டே ஒன்னோட மோட்டோசோல் ஈவெண்ட்டில் பயங்கரமான என்ஜாய்மெண்ட்ஸு, பயங்கரமான ஈவெண்ட்ஸு, ஏகப்பட்ட ஆக்டிவிட்டீஸ்ன்னு சொல்லிட்டு ரொம்பவே சூப்பராக போயிட்டு இருந்துச்சு. எனக்கு வந்து ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்துச்சு. நம்ம பைக்கோட வராமல் போயிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு செம்ம ஃபீலிங்காகவும் இருந்துச்சு. இருந்தாலும் ஃபர்ஸ்ட் டைம் அப்படின்றதுனால நான் நிறைய விஷயங்களை வந்து பார்த்திங்கன்னா லேர்ன் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ எங்கெங்கே என்னென்ன நடந்துச்சு, எந்த மாதிரியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா காம்படிஷன் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிவிஎஸ் மோட்டோசோல் அப்படிங்கிறது சீரியஸாக ஒரு பயங்கரமான ஒரு ஃபெஸ்டிவலுங்க. டிவிஎஸ் வந்து சூப்பராக பண்ணியிருக்காங்க. எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. ஸோ அது மட்டும் இல்லாமல் நமக்கான ஸ்லாட் வந்து நாளைக்கு தான். ஸோ நாளைக்கு நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஸ்டேஜுக்கு போகிறோம், ஸ்டேஜில் வந்து பேச போகிறோம். ஸோ நம்மளோட அச்சீவ்மெண்ட்ஸை பற்றி. ஸோ அந்த வீடியோஸ் எல்லாமே நாளைக்கு தான் வரப்போகுது. ஸோ அவ்வளோதாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் அது இதுன்னு சொல்லிட்டு போய் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம். டாடா, பை பை.